போறது வந்து அல்வஹா ஷாப்பிங் சென்டர் அஜ்மான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி ஒரு அபாயா விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நோம்புக்குள்ளே என்னால் எவ்வளோ அபாயா விலாக் காமிக்க முடியுமோ என்னால் அவ்வளோ தூரம் நான் காமிக்கிறேன். ஓகேயா? நீங்கள் போய் பர்சனலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஆனால் நான் காமிக்கிற எல்லா இடமே முடிஞ்ச அளவுக்கு பார்கின் பண்ணுற மாதிரியான இடமா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து அல்வஹா ஷாப்பிங் சென்டர் அங்கே தான் போகிறோம். முடிஞ்சால் இன்னொரு கடைக்கும் போவோம். அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஷாப்புக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நான் முடிவு பண்ணுறேன். ஆனால் இப்போ போகிறது வந்து அல்வஹா ஷாப்பிங் சென்டர் அஜ்மான். ஓகேயா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்க நம்புறேன். தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். பாதி இதில் லைட் இல்லை, லைட் இருக்குது. ஓகேயா? இதுதான் ஃபுல் பில்டிங். இது பேர் வந்து அல்வஹா ஷாப்பிங் சென்டர் அஜ்மான். ஓகேயா? மீரா சாஃபி போட்ட மாதிரி என்னோட பசங்க போட்ட மாதிரி அபாயா எங்கே கிடைக்குதுன்னு கேட்டிங்க இல்லையா? இது அஜ்மானில் இருக்க. நான் சொன்னேன்னா இந்த கடையில் தான். கடை நம்பர் வந்து 27. ஓகேயா? அல் ஃபராஸா. ஓகே, இந்த கடையில் தான் இருக்குது. ரோஸ் கோல்டு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்த்தா தெரியும் ஷைனிங் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இல்லை? இதில் இன்னொரு கலர் இருக்குது, ப்ளூ கலர். இதுவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா? ப்ளூ கலர். இதெல்லாம் பிளெயின் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. க்ரீன், ப்ளூ அண்ட் லைட் க்ரீன். இந்த லைட் க்ரீன் உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்குங்க. கிளாத்து செம்ம சூப்பராக இருக்குது. இதில் பிளெயின் பிளாக்கும் இருக்குது. பிளெயின் பிளாக் கூட இருக்குது. இந்த பயம் தானே எல்லாருமே கேட்டிங்க இல்லையா எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு. உண்மையாக கிளாத் செம்ம சூப்பராக இருக்குப்பா. கிளாத் வந்து லைட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு கிளாஸ் லுக்கு அப்படி இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒரு 14-15 இயர்ஸ் பசங்கள்லாம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதோட கட்டு வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. உள்ள ஒரு கிளாத்து, வெளியே ஒரு இது வந்து இப்படி ஒரு கிளாத்து. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இதில் 2 கலர்ஸ் இருக்குது. இந்த ஒரு கலர் ஒன்று, இன்னொரு கலர் இருக்குது, காமிக்கிறேன். ப்ளூ கலர். இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் கேர்ள்ஸ் என்ன மோஸ்ட்லி அந்த ரோஸ் கோல்டு கலர் தான் விருப்பமாக வாங்குவாங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல? இது வந்து லைட்டிங் தான் அழகாக இருக்கும். தெரியுதாங்க உங்களுக்கு? ஃபீல் ஆகுதா? சரி, பார்த்தீங்களா? இதில் கொஞ்சம் அதில் வந்து ரொம்ப கெட்டியான கிளாத்து அதே தான், ஆனால் பயங்கர கெட்டியான கிளாத் இது. இது உள்ளே இந்த மாதிரி போட்டு வெளியே இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது எவ்வளோன்னு கேளுங்க. இந்த இது கித்தனா பை திஸ் ஒன்? 65. சூப்பர்ப்பா. 65 உண்மையாக செம்ம ஒர்த்து. சரி, ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வேறு கலர்ஸ் இருக்குது, காமிக்கிறேன். திஸ் ஒன் சாண்டில் கலர். இது மேபி கேமரா கொஞ்சம் டார்க்காக தெரியும், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அழகாக இருக்கா? அழகாக இருக்குல்ல? ஒரு டார்க் கலர் போடணுன்னா பயங்கர கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்கும். இதுக்கு என்ன கலர் ஷால்? ஒயிட் கலர் ஷால். ஒயிட் கலரா? செம்ம சூப்பராக இருக்கும் ஒயிட் கலர் ஷால். கையில் வச்சிருக்குது. வாவ், ரொம்ப அழகாக இருக்குது. நான் எடுத்துக்க போகிறேன். பேசாம எடுத்துக்க. ஏன்னா நீங்கள் 65 நாளாக சரிதான் சொல்லுங்கள். நான் வேலட் எடுத்துகிறேன். நல்லா இருக்குது சீரியஸ்லி. வாவ், ஓகே, இதை நானே எடுத்துக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? ஆமாம். அழகாக இருக்குல்ல? திஸ் ஒன் கித்தனா பாய்? திஸ் ஒன் ஹிந்தியில் ரைட் லெஃப்ட் எடுக்கிறியப்பா? ஏதோ நம்ம தெரிஞ்சு கித்தனா இதராவோ அதராவோ அதை வச்சு நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம். கேஸே அப்போ ஹிந்தியில் பெரிய ஆளாயிருவோம். எல்லாமே 65. மோஸ்ட்லி ஹியர் 65 என்ன பாய்? 65. இந்த ஷாப் ஆக்சுவலாக ஒர்த்து தான் அப்போனா உங்களுக்கு. இந்த கலரில் கூட இருக்குது. பிளாக் கலரில் கூட இருக்குது. உள்ளே ஒரு லைட் ஒரு மாதிரி யானை பிளாக் கலரில் கொடுத்து வெளியே வந்து நல்லா டார்க் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கிளாத் உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கு. 65 இட்ஸ் ஒர்த்து. நீங்கள் ஊருக்குலாம் போகும்போது கிஃப்ட் வாங்கிட்டு போனீங்கன்னா நேராக இங்கே வந்துருங்க. இதுதான் ஃப்ரெண்ட், அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா? செம்ம ஒர்த்தாக இருக்கும். இந்த உள்ளக்கு கலண்டுருச்சு. எந்த பிள்ளைப்பா இப்படி வீருன்னு கத்துது? நம்ம பிள்ளை இல்லை. அல்லா
சி அழகா இருக்குல்ல. இதெல்லாம் ஸ்டோன் தான், ஃபுல்லாக டிசைன் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுது. ஸ்டோன்லாம் வந்து சம்டைம்ஸ் விழுகும், இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் வாஷ் மட்டும் பண்ணிக்கிறதா இருந்தால் பத்திரமா இருக்கும் உங்ககிட்ட. அதனால் நீங்கள் அப் டு யூ. ஸ்டோன்லாம் வந்து இட்ஸ் அப் டு யூ தான். இது வந்து அம்பர்லா. முன்னாடி அம்பர்லா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த கிளாத் ரொம்ப நல்லாயிருக்கு. ரியல் சொல்லணும்னா கிளாத் நல்லாயிருக்கு. இதில் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு லேஸ் மாதிரி டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க. சரி, ஆனால் கிளாத் வந்து இட்ஸ் ஒர்த். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு கீழே பார்த்தீங்களா. நீங்கள் போட்டு நடந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். எவ்வளோ டிசைன்ஸ் வந்தாலும் அம்பர்லா மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான புர்கா வேறு எதுவுமே இல்லை. நல்லா இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். கலர் அபாயா ஜஸ்ட் அவங்க காமிக்கிறாங்க, அவங்க கடையில் என்னென்ன இருக்குன்றது காமிக்கிறாங்க. சி ஐயோ எவ்வளோ கல் பாருங்களேன். சிலர் கல் ரொம்ப பிடிக்கும், அவங்களாம் இதெல்லாம் ஒர்த்து தான். அது கலர் தான், எனக்கு இந்த கலர் கண்டா பிடிக்காதுப்பா. அது என்னவோ தெரியல. இப்போ எடுத்துடலாமான்னு யோசிக்கிறேன். எடுன்னு தானே சொல்கிறேன். நல்லா இருக்கா? இப்படி ஒரு ஃபீல் இருக்குது, நல்லா இருக்க மாதிரி. இதுக்குள்ளே இந்த ஒயிட் கலர் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாம் இல்லை, இதில் க்ரீன் இருக்குது, ஆனால் இந்த கலர் தான் அழகாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா இருக்கா? சரி, இது கேளுங்க, இதை கேளுங்க. கேட்டாச்சு. எவ்வளோ கேட்டீங்க? 50 தரேனாடா? பேசிக்கிட்டு இருக்கேன். பேசுங்க. Bye, now 4 pieces na? I'm very tired now. But shala? Shala under here. Now show me shala. One second. This material. Which one? This material good. This one. This was good? Yes. Not that much good, by see. This good. This you should check out. What is this material? This material cotton. That one. Huh? That one. Show me this material. இந்த கடை கூட Give this no, by this shawl I don't want. This one no. This one no. This one same material. Okay, this one. This one you take this one. ஓ ஹிந்தில எடு பேசப்பா. ஏங்க எனக்கு என்னங்க தெரியும் ஹிந்தி தெரியாத. நீங்க ரைட்ல எடுத்து லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போய் யூ டர்ன் அடிச்சிருக்கியாப்பா. நான் ஹிந்தி தெரியாதனால தான் உங்களை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? ஹிந்தி தெரிஞ்சா நாயே உங்களே பிடிச்சி தொங்க போறேன். நான் தான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்ல. யூஸ் மீ. Only buy. No, see, 4 pieces buy. I don't understand. This material can is ऐसा आता है. नहीं आते हैं. ऐसा आता है भाई, आता है, जाता है. பயங்கரமா பேசிக்கே பாடிச்சு. Buy. No. हिंदी देखा कैसे बात करता है? No 65 buy. இது எங்க போனாலுமே இது இருக்குங்க. இந்த இதுல இது வந்து ஒன்று இந்த மாதிரி பூ இருக்கு, இல்லைன்னா வந்து இந்த போ மாதிரி ஒன்று இருக்கும். அந்த டிசைன் எல்லா இடத்துலையும் இது இருக்குது. ஃபுல் அபாயம். அந்த இதில் கூட பார்த்தா அல்ஷா வில்லேஜில் கூட பார்த்தா ஞாபகம் இருக்கா? சேம் இதே மாதிரி. என்னமா சொல்றாரு? ஃப்ரீயா கொடுங்க. 1 buy 1 shall give free at least. अभी தருவானா தர மாட்டானா? मालूम हो गया वो कैसे यूट्यूबर बन गया. give at least 1 shall brief. Take خلاص take. सही है. இந்த அனத்தெல்லாம் கிடைக்குமா? ஏன் அப்படி அங்கங்க தொங்குது? பெரிய இது ஒரு பெரிய மால் மாதிரி இருக்குங்க. சென்டர் மாதிரி இருக்குது. நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி இங்கே எங்களுக்கு எதெல்லாம் அழகாக இருக்கோ நீங்கள் பார்த்து எடுக்கணும். செம்ம பெருசுங்க அது உங்களுக்கு. நீங்கள் ஒரு மதியம் போல் வந்தீங்க அப்படின்னா நல்லா எல்லாத்தையும் பார்த்து பேரம் பேசி இந்த மாதிரி வாங்கிட்டு போகிறது நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் ஒரு நிறையா பேர் கேட்டுருந்தீங்க இல்லையா, மரியம் லோஷன். ஸோ இதோ இருக்குது. இது வந்து ஸ்ப்ரே, அதுக்கப்புறம் இது வந்து லோஷன். யாரெல்லாம் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, ஊருக்கு போகிறவங்களுக்கு இந்த டைம் இது கிஃப்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இருந்து இது எப்படியாவது வாங்கிட்டாலும் நொச்சு பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும். இதுதான் மரியம் லோஷன். ஒரு குட்டி நைஃப் சூக் மாதிரிங்க. சேம் நைஃப் சூக்கில் என்னென்னா இருக்கோ உங்களுக்கு இங்கேயும் அதே இருக்குது. இந்த மாதிரி வளையல்லாம் இங்கே இருக்குது. அம்மாடியே கோல்டே தோற்றுரும். இன்னும் கோல்டே வாங்க தேவையில்லைப்பா. இந்த மாதிரி வாங்கி வகையாக போட்டுக்கலாம் போல். சரி, ஆனால் இதெல்லாம் வந்து கலர் போயிடும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதெல்லாம் கலர் போயிடும். ஆனால் வளைவில் கேரண்டியாக இருக்கும் உங்களுக்கு. நல்லாயிருக்கும். செம்ம அழகான கலராக இருக்குது. இதில் தெரிஞ்ச இப்போ 4 கலருமே தெரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்களேன், இந்த இதுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள். எவ்வளோ லைட்டாக இருக்குன்னு தெரியுதா? டிஃப்ரெண்ட் தெரியுதா கேமராவில்? ஸோ இது ரொம்ப உங்களுக்கு இந்த கலர் டார்க்காக இருக்குன்னா இந்த கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஜென்டலாக அழகாக இருக்குது. செம்ம அழகாக இருக்குது இந்த கலர்.
இந்த கலர் ஷாப் நம்பர் நான் காமிக்கிறேன் வெளியே போயிட்டு. இதுல பிளாக், மெரூன், வாவ் சில்வர் கூட இருக்கு பாருங்க. சி சில்வர் கலர் எல்லாம் இருக்கு, காசு இல்ல. அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை சரியா, அதெல்லாம் ஹஸ்பண்ட் மாரோட பிரச்சனை. நாங்க காமிப்போம், நீங்க வாங்கி கொடுக்கணும். இதுல கொஞ்சம் இந்த மாதிரி கல் ஒர்க் எல்லாம் பண்ணி கூட இருக்குதுங்க. உங்களுக்கு கல் ஒர்க் வேணும்னா. அதுக்கப்புறம் இங்கிட்ட அபாயா டிசைன்ஸ் பாருங்களேன். இந்த ஹேண்ட் தெரியுதா, இது ஒன்லி அபாயாலாம் பிளைனு. இதுல வந்து ஹேண்ட் மட்டும் கலர் பிளாக், நெக்ஸ்ட் கிரீன், நெக்ஸ்ட் மெரூன், நெக்ஸ்ட் ஒயிட். வாவ் ஒயிட் செம்ம, எங்க போனாலும் ஒயிட் ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. இந்த கிரீன், இந்த கிரீனுக்கும் இந்த கிரீனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா, இது ஒரு மாதிரியான கிரீன். இங்க பாத்தீங்களா இந்த கிளாத் ரொம்ப கெட்டியா இருக்குது, பிளாக் ப்ளூ. ஸோ ரொம்ப அழகா இருக்கு. இது ஃபுல்லா ஹேண்ட் டிசைன்ஸ் மட்டும்தான். இங்க பாருங்க, நான் எடுத்து காட்டுறேன். அதாவது வந்து உள்ள வந்து ஒரு கோட் மாதிரி கொடுத்து இதுக்கு பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்க உள்ள நாட் பண்ணிட்டு வெளியே வந்து இந்த ஓவர் கோட் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். கிளாத் செம்ம ஒர்த்தா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு பிரைஸ் கேட்டு சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து வாங்குற மாதிரி நீங்க ஷுவரா இருந்தீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இது எதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இங்கிட்டு வாங்க. சி இதெல்லாம் அழகா இருக்கு. இதெல்லாம் கிளாத்ல ரொம்ப லேசா இருக்குது, ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. அல்ஷாப் வில்லேஜோட கொஞ்சம் நல்லா இருக்கு. இதெல்லாம் ரெடிமேடு, சாரி எம்ப்ராய்டிங்ல இந்த மாதிரி இருக்கு. பிளெயின் அபாயா, ஹேண்ட்ல மட்டும் இந்த மாதிரி டிசைன் இருக்கு. சி தெரியுதா, இதுல ஏகப்பட்ட கலர் இருக்கு. சி இதுல வந்து பிளாக், ஒயிட், பிளாக்ல 2-3 டிசைன்ஸ் இருக்கு. பெரிய ஹேண்டா இருக்கு நல்லா. அப்புறம் மெரூன், சிமெண்ட் கலர் மாதிரி, அப்புறம் ப்ளூ. இதுல இந்த மாதிரி டிஃபரெண்ட். ஒவ்வொரு அபாயா டிசைன்லயுமே வேற வேற கலர் வச்சிருக்காங்க. இந்த இதுல மார்பிள் கிளாத். நான் ஆல்ரெடி ஈத் டைம்ல இந்த கிளாத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ரொம்ப நல்ல கிளாத், பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த கிளாத் நல்லா இருக்கும். எனக்கு ஏதோ ஒரு பிள்ளை துரத்துக்கிட்டே வருது. நான் வந்து மைக் வச்சு எடுக்கிறேன்னு தெரிஞ்சு அழுதுட்டே இருக்குது. ஒரு இண்டிகேஷன், இங்க பாருங்க, குழந்தையின் இண்டிகேஷன். கண்ணவுள்ளே நினைச்சிடாதீங்க. அடியே 4 பிள்ளை இந்த தாடி கேரமோடாச்சு நானுக்குறாங்க. சி கிரீன், பிளாக், எல்லா கலர்ல இருக்கு. ஒயிட் கூட இருக்கு. உம்ரா போறப்ப ஒயிட் போட்டு போகணும்னு ரொம்ப ஆசை. பிளெயின் ஒயிட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த ஷாப் நம்பர் மட்டும் சொல்றேன், வாங்க வெளியே போலாம். அமிச்சேன்ல அந்த ஹேண்ட் டிசைன் ஃபுல்லா இங்க இருக்கு பாத்தீங்களா, தெரியுதா சிட்டுதேலா டிசைன். அது வந்து 97 இந்த ஷாப் நம்பர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டுமே இருக்கு. இது ஒரு பெரிய ஷாப்பிங் சென்டர். என்னங்க இதுக்கு வந்து பொறுமையா நீங்க வந்து ஏகப்பட்ட அபாயா கடை இருக்குது. ஃபுல்லா எம்ப்ராய்டிங், இது ஃபுல்லாவே எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. இது வேணாலும் இது தயவு செய்து இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ரிமூவ் பண்ணிருங்க. ஆனால் நல்லா இருக்கு. இந்த மாதிரி எம்ப்ராய்டிங்கும் அழகா இருக்கு. இதுல ஃபுல்லா பிளைன் கிளாத் கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ள வந்து இப்போ மேபி ட்ரெண்டிங்கா இருக்கும் போல. அதாவது வந்து உள்ள ஒரு கிளாத் கொடுத்து வெளியே ஒரு கிளாத்ன்றது நல்லா இருக்கு. இந்த ஷாப் நம்பர் வந்து நான் அப்படியே காட்டுறேன் பாத்தீங்களா. இந்த ஷாப் நம்பர் வந்து 99. ஜலாபியா கடை இருக்குப்பா. யாரெல்லாம் ஜலாபியா வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ வந்து வாங்க. அவ்வளோ ஃபுல்லா இது ஃபுல்லாவே ஸ்டோன் ஒர்க் தான் இருக்கும். ஜலாபியா ஃபுல்லாவே ஜலாபியா தான், ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய கடை வச்சிருக்காங்க. ஜலாபியா வந்து கல் இல்லாம இருக்காதான்னு கேட்டா அப்படி இருக்காது. ஜலாபியால கல் இருந்தாதான் ஜலாபியா. உங்களுக்கு எந்த டிசைன் பண்ண தேவையில்லை, அழகா மேக்ஸ் மாதிரி நீங்க தச்சுக்கலாம். அந்த புள்ள நான் எங்க போனாலும் பின்னாடியே வந்து அழுகுதுங்க. ஆனா இது கலர் போயிடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஆனா டிசைன் நல்லா இருக்குது, டிசைன் ரொம்ப சூப்பரா இருக்கு. பாருங்க, இதுல சில்வர்லாம் ரொம்ப அழகா இருக்கு. சரிதா, அவ்வளவு மெல்லிசா இருக்குது, அவ்வளவு மெல்லிசா இருக்கு. இது ரொம்ப குட்டி, அதனால என் கைக்கும் போகுது. தெரியுதா டிசைன் அதுல. இதுல பாருங்க, சில்வர் பாருங்களேன் எவ்வளவு குட்டியா இருக்குன்னு. சில்வர் இது
This one? 20? 15 லாஸ்டா? எல்லா கலர்லயுமே இருக்குது. எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஷேடு பார்த்தீங்களா? இந்த கிளாத்ல ரொம்ப சூப்பராக இருக்கு. சாட்டின்ல இது வந்து வழுக்கு வழுக்கு இருக்கும், இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. இது எல்லாமே சாட்டின் தான். இப்போ ட்ரெண்டே சாட்டின் தான் போல. இங்க பாருங்க, இந்த சாட்டின்லாம் நிக்கிறதே கஷ்டம். ஆனா வேற வழி இல்லை, சில ட்ரெஸ்ஸுக்குலாம் இந்த மாதிரி போட்டாதான் ஒரு லுக்கா இருக்கும். இந்த கலர்ல அழகா இருக்குது, தெரியுதா? இங்க எப்படி விழுகுது பாத்தீங்களா? அவ்வளோ வலு வலுவலுன்னு இருக்குது. உள்ள கேப் எல்லாம் போட்டா ரொம்ப அழகா இருக்கும் இந்த கலர்லாம். இது எல்லாமே இந்த சென்டர், இந்த ஷாப்பிங் சென்டருக்குள்ள தான் இருக்குது. ஒவ்வொரு கடையா கூட்டு போய் காமிச்சு வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுல யூஸ்ஃபுல்லே இல்லை. இந்த அட்ரஸ்ல இந்த மாதிரி இவ்வளோ கடைகள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பா நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு அபாயாவும் ஒவ்வொரு கடையில் இருக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லாமே 60 தான் சொல்றாங்க, அதுக்கு மேல பெருசா சொல்லல. 60-65 தான் சொல்றாங்க. நீங்க கண்டிப்பா பார்கெயின் பண்ணி வாங்கலாம். இங்க எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது, சரியா? அதனால நீங்க ஒரு 60 சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா 55 கேளுங்க, கண்டிப்பா தரமாட்டாங்க. ஒரு 60 வந்து நிப்பாங்க, ஒரு 5 கிராம்ஸ் ஃபைன் பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் பக்ரீத்துக்கு முன்னாடி ரொம்ப நெருக்க விட்டதுல வராதீங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் அதான் பிசினஸ் டைம். உங்கள்கிட்ட எப்படியாவது உங்ககிட்டயே அவங்க வாங்கணும்னு நினைப்பாங்க. அதனால வந்து நீங்க பக்ரீத்துக்குலாம் முன்னாடியே, அதெல்லாம் ஒரு வீக் டேஸ்ல வாங்க. வீக்கெண்ட் வந்தீங்கன்னா இப்படிதான் கூட்டமா தான் இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாதிரி தான் வந்திருக்கேன். நீங்கெல்லாம் கொஞ்சம் வந்து வீக் டேஸ்ல வந்துட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஃபுல்லா கார்பெட், பெரிய பெரிய கார்பெட், உங்க வில்லாக்கு உங்க வீடுக்கெல்லாம் பெரிய கார்பெட்லாம் போடணும் அப்படின்னா இங்க இருந்து பாருங்க. கார்பெட்டு சின்ன பெட்ல இருந்து பாயில இருந்து பெரிய பெரிய பெட் வரைக்கும் எவ்வளவு பெரிய கார்பெட்லாம் பாருங்க. கண்டிப்பா இந்த மாதிரி கார்பெட்டுக்குலாம் நீங்க வந்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்கவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. நாம சொன்னேன் இல்லையா, இங்க எதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து ஏதோ நம்ம ஏமாறலன்ற அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ்க்காக ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? அப்பா, வேணுங்க செக் பண்ணி பாருங்கப்பா, உங்களுக்கு சூப்பரா இருக்குது, சரிதா? குட்டி பசங்க தேவையான கந்தூரா, அதுக்குள்ள போடுற எல்லா அக்சசரிஸுமே இந்த கடையில எல்லாம் இருக்கு. இங்கெல்லாம் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். நீங்க இந்த மாதிரிலாம் அந்த ரெடிமேட்ல வச்சிருப்பாங்க உங்களுக்கு. உங்க மண்டைக்கு தகுந்த மாதிரி உள்ள பட்டன் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளவு தூரத்துக்கு வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு போட்டுக்கலாம். குட்டி குட்டியா இருக்குது எல்லாமே. ஒயிட் கலர்ல மட்டும் இல்ல, வேற வேற கலர்ஸ்ல எல்லாம் வச்சிருக்காங்க. எவ்வளவு குட்டி பாத்தீங்களா? உங்க பசங்க எல்லாம் குட்டி குட்டியா இருந்தாங்கன்னா வீட்டுல இந்த மாதிரி நைட் ட்ரெஸ் எல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நல்லா இருக்கு காட்டன்ல. கடை பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இப்ப நம்ம வந்திருக்கோம் இல்லையா, அல்ஃபான் எமிரேட்ஸ். இது வந்து கீழே இது ஃபுல்லா பெர்ஃப்யூம், லோஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசிங், இந்த ஃபுல்லா ஃபேஸுக்கு போடுற எல்லா ஐட்டமும், பாடிக்கு போடுற எல்லா ஐட்டம்ஸும் இதை வச்சிருப்பாங்க. செம்ம பெருசுங்க இது, செம்ம சூப்பராக. ட்ரெஸ் எல்லாம் பயங்கர சீப்பா இருக்கு. ஃபுல்லா 2 பீசஸ் ட்ரெஸ். கீழே வந்து பேண்ட், மேல வந்து டாப்பு. குவாட் செட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு வந்து 2XL இருந்து எல்லா டிசைன்ஸ் இருக்கு. பியூர் காட்டன், லார்ஜ், இப்படி எல்லா இதுலயுமே இருக்கு. கலர்லாம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? வேற வேற கிளாத்ல இருக்குது. இது அது பியூர் காட்டன், இது காட்டன் இல்லை. இந்த கலர்லாம் ரொம்ப அழகா இருக்குது. சரி, எவ்வளோ இருக்கு பாத்தீங்களா? பிரைஸ் 69 போட்டிருக்காங்க. இந்த கிளாத்தை டச் பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? 69க்கு ஒர்த்தா நீங்க யோசிச்சு பாருங்க. ஆனா பேண்ட் ஷர்ட் ரெண்டுமே வந்துடும் உங்களுக்கு. ஃபுல் கவர் ட்ரெஸ் ஒர்த்து தானே? இல்ல வாங்கி கொடுக்கறதுக்கு ஒர்த்து இல்ல, வாங்குறதுக்கு ஒர்த்து. ஆனா உண்மையா இந்த கிளாத் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. உங்களுக்கு கேமரால பார்த்தா தெரியுமா என்னன்னு தெரியல, நிறைய இருக்குது. இங்க பாருங்க எவ்வளவு கார்ட் செட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? நிறைய கார்ட் செட் வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட சைஸ்ல, கலர்ல, டிசைன்ஸ்ல. பிரிண்ட் இங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க எவ்வளவு பிரிண்ட்ல இருக்குன்னு. இங்கேயும் அபாயாக்குன்னு ஒரு கடல் மாதிரி வச்சிருக்காங்கப்பா. ஆனா இங்கெல்லாம் வரணும்னா பொறுமை வேணும். ஃபர்ஸ்ட் உடம்பு தாகத்து இருக்கணும். இருந்துச்சுன்னா வாங்க கண்டிப்பா. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. கிளாத்தும் நல்லா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு டிசைன் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க 1-2 பீஸ்லாம் இல்ல, நிறைய பீசஸ் வச்சிருக்காங்க. இங்க பாருங்க பிளாக் கலர்ல கோல்டு கலர்ல எம்ப்ராய்டிங் போட்டு சூப்பரா இருக்குல்ல. இன்னைக்கு எனக்கு டைம் சரியில்லையே, ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்குது, எங்க போனாலும் கத்துது. இந்த கலரை பாருங்க, அதே இது கலர் மட்டும் டிஃப்ரெண்ட். அடி வாஸ் கோல்டு கிரீன் கலர் நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்குது. இதோட பிரைஸ் என்னன்னு தெரியுமா? நானும் பார்க்கல, பிகாஸ் என்ன பிரைஸ் போடாம இருக்காங்க. What is the price this one?
139. நல்லா இருக்குல்ல? ஆனா கிளாத் நல்ல பிரீமியமா இருக்கு. அபாயெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அம்மாடி ரொட்டி மாதிரி இருக்குமா கிளாத்து. உங்களுக்கு ஃபீல் ஆகாதா தெரியல, அவ்வளோ ரொட்டி மாதிரி இருக்குது. இப்படி இருக்குது கிளாத்து, வெட்டச்சு போயிருக்குது. அம்மாடியோ ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்கு. இதை போட்டு கான்ட்ராஸ்டா ஏதாவது ஒரு ஷால் போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இதோட பிரைஸ் எவ்வளோனா 79. இதுல கிரீன் கலர் இருக்குது. ஸ்டோன் தெரியுதாங்க? அதுக்கப்புறம் வந்து இதுல வேற என்ன கலர்ஸ் இருக்கு? இது 2 கலர் தான் இருக்குது. இது ஆனா பின்னாடி வேற டிசைன் இருக்கு, காமிக்கிறேன். இங்க பாருங்க, அழகா இருக்குல்லங்க. இது 125. இது எதுவுமே ரொம்ப இது ரொம்ப சீப் கிடையாது, பட் ஆனா நல்லா இருக்கு. கிளாத் நல்லா இருக்கு. இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. சரிதா? நல்லா இருக்கு. இங்க இருங்க. நிறைய பேர் இந்த மாதிரி மேக்ஸி தானே கேட்பீங்க. மேக்ஸிங்க நிறைய இருக்கு, ஆனா தேடி பார்த்து கடைஞ்சு எடுக்கணும் நீங்க எல்லாத்தையுமே. ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குந்தா. லைட் பிங்க் கலர், லைட் பிங்க் கலர் நல்லா இருக்கு. அப்புறம் இதுல வேற கலர் நிறைய ஷேடு பிங்க் இருக்குது, எல்லோ கூட இருக்குது. எல்லோ நல்லா இருக்குல்ல? இந்த பிங்க் பாருங்களேன் அழகா இருக்கு. ஒண்ணுமே இல்ல, சிம்பிள் கிளாத் தான். இதோட பிரைஸ் இங்க போட்டிருக்கான் கீழே. இது 99 கிராம்ஸ். இதுல இன்னும் 2 கலர் இருக்குது. இதுல நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க. இதுல நிறைய கலர். சிம்பிள், கைக்கு கழுத்துக்கு மட்டும் தான் டிசைன். இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? பாருங்களேன் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு. நல்லா இருக்கு. எடுத்து தைக்கிறதுக்கு பேசாம தச்சே இருக்குது. எடுத்து ஷாலோட வச்சிருக்காங்க. எல்லாமே அழகா இருக்கு கிளாத்து. இங்க பாருங்க கடல் மாதிரி இருக்குது. கிரீன், பிளாக், கிரீன், வெந்தய கலரு, லைட் கிரீனு, இது லைட் எல்லோ. நிறைய இருக்குப்பா இங்க, செம்மையா இருக்கு. இதோட பிரைஸ் எடுத்து போறேங்க, பார்த்து சொல்லிடுறேன். இதோட பிரைஸ் வந்து எங்க போட்டிருக்காங்க? 115. ஹேண்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. செம்மத்தியா இருக்குது. ஒவ்வொரு டிசைன்ஸ்லயும் டிஃப்ரெண்ட் ஹேண்ட் மாடல்ஸ். ப்ளூ, கிரீன், ப்ளூ நிறைய இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும். இது ஆக்சுவலா ஒரு கடல் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃபுல்லாவே வச்சிருக்காங்க. செம்மையா இருக்கு. நோம்புக்கு ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, வேணும்னா வந்து. நல்லா இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப சில்க் காட்டன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு. தெரியுதா? இதுல ஹேண்ட்ல எவ்வளவு ஜிகு ஜிகுன்னு இருக்கு பாருங்க. இந்த ஜலேபியாக்கு இப்படிதான் இருக்கும், உங்களுக்கு ஜிகு ஜிகுன்னு தான் இருக்கும். இது ஒன்லி கைக்கும் கழுத்துக்கு மட்டும் தான் இருக்கும். இந்த கலர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு. 9 ரூபா, 10 ரூபா, 29 ரூபா, 25 ரூபா, இப்படி ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. நீங்க இதுல வேணுங்கிறத நீங்க தான் செக் பண்ணணும் வந்து. இந்த நைட்டி டிசைன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குப்பா. கிளாத் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. நைட்டில இவ்வளவு டிசைனா? இது எதுக்கு நம்ம ஊர்ல இருந்து நைட்டி எடுத்துட்டு வரோம்? அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை எங்க அம்மா பார்த்துச்சுன்னா நீ அங்கே போய் நைட்டி எடுத்துக்கிட்டுருமே. ஆனா நைட்டோட பிரைஸ் தான் 115. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்த கடை அல்ஃபான் எமிரேட்ஸ். ஓகே, ஏரியா ஃபுல்லாவே பயங்கரமா இருக்குங்க. அப்பாடியோ, மேபி இந்த கல்யாணத்துக்குலாம் இங்க தான் எடுப்பாங்களோ? இருக்கும். ஏரியா ஃபுல்லாவே ட்ரெஸ் கடை தான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? பார்க்கிங் வேற எங்கேயா போடணும்னு நினைக்கிறேன். பாவத்தை இடிச்சு போட்டுருக்காங்க. எப்படி பார்க்கிங் போட்டு ஷாப்பிங் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா பயங்கரமான ட்ரெஸ்ஸா இருக்குப்பா. ரெண்டு சைடுமே, ரோட்டோட 2 சைடுமே. வீடியோ கடைசி முடி பாத்தீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். நானு இப்ப நான் காமிச்சது எல்லாமே வந்து அரௌண்ட் 60-65 சொல்றாங்க. ஆனா நீங்க நோம்புக்கு நெருக்கு இடத்துல போனீங்க அப்படின்னா கண்டிப்பா கம்மி பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க துபாயில இருந்து நீங்க அபாயா வாங்க போறீங்க அப்படின்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சீப்பா தான் இருக்கும். ஏன்னா இங்க துபாய் உங்களுக்கு தெரியும் எல்லாமே 90, 100, 90 இப்ப ஒன்லி ஹேண்ட் டிசைன் மட்டும் தான் இருக்குது.
ஃபுல் டிசைன்ஸ்லாம் வேணும்னா 100 120 அப்படி சொல்றாங்க. கரெக்ட் தானே? இங்க அதாவது வந்து துபாயில இருந்து போறவங்களுக்கு அஜ்மானோட அந்த புர்கா ஷாப் வந்து கொஞ்சம் சீப்பா தான் இருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஆனா அவங்க 65 சொல்லுவாங்க. நீங்க முடிஞ்ச அளவுக்கு 60 55 எனக்கு தரமாட்டாங்க, கண்டிப்பா தரமாட்டாங்க. ஓரளவுக்கு 60 தராங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த விளாக்லயே நீங்க வந்து அல்ஃபான் எமிரேட்ஸ் பாத்திருப்பீங்க இல்லையா, அது ஒரு பெரிய கடல் தான் சொல்லணும். என்னால முடிஞ்ச அளவு குட்டி குட்டி வீடியோ தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அங்க நிறைய வீடியோஸ் எடுக்கூடாது சொல்லிட்டாங்க. பிகாஸ் அவங்க டிசைன்ஸ் காப்பி பண்ணுவாங்க, நிறைய அரப்ஸ் லேடிஸ் வராங்க, பிரைவசிக்காக எடுக்கூடாது சொல்லிட்டாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு 2-3 கிளிப் நான் ஆட் ஆன் பண்ணிருப்பேன். நீங்க பாத்திருப்பீங்க இந்த வீடியோல. நீங்க பர்சனலா போய் செக் பண்ணி பாருங்க. அஜ்மானை பொறுத்துக்கு என்னன்னா நிறைய கடைகள் இருக்கு. ஆனா நம்ம போய் எங்க என்ன இருக்கு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம வந்து கோத்ரூ பண்ணி யார்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேட்டு அந்த கடைக்கு நான் போய் செக் பண்ணி பாக்குறேன். மேபி இந்த விளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரெல்லாம் அபாயா வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ போய் செக் பண்ணி பாருங்க. ஓகேயா? என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்களா, வழக்கமா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விளாக் என்னோட யூடியூப் சேனல்ல கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. வீடியோ கடைசி முடி பார்த்த அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. இன்னொரு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நல்ல விளாக்ல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரையும் பாய், தேங்க்யூ.